மேம்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை மகாராஷ்டிராவினுடைய சங்கிலி என்கிற இடத்திற்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுகமளிக்கிற அற்புத கூட்டம். இக்கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் அருமையான டாக்டர் பால் தினகரன் ஐயா அவருடைய குடும்பமும், அருமையான சகோதரர் சாமுவேல் தினகரன் அவர்களும் இக்கூட்டங்களிலே பேசும்படி குடும்பமாய் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இக்கூட்டங்களுக்கு பர்மிஷன் கேட்ட உடனே பர்மிஷன் கிடைத்தது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கூட்டமானது பிளாக் மேஜிக் ஆக்டின் கீழே வருகிறதுனால இவங்களை கைது செய்யணும், இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும்னு போய் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முன்பு பர்மிஷன் கொடுத்த இந்த காவல்துறையானது இப்பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்துவிட்டு இக்கூட்டங்களை ஒழுங்கு செய்த இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள். இப்பொழுது அருமையான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மீதும், அருமையான தேவனுடைய மனிதனாகிய சாமுவேல் தினகரன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு குறித்ததான செய்திகளை தொடர்ந்து 2-3 நாட்களாக நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் என்பது கிறிஸ்துவத்திற்கு புதிதல்ல. சுகமளிக்கிற கூட்டம் என்பது ஏதோ இப்பொழுதுதான் நடத்தப்படுகிற ஒன்றல்ல. ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளாக பல தெய்வ மனிதர்கள் இவ்விதமான கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்படுகிறத கவனிக்கிறோம். முன்னாடியெல்லாம் சர்ச்சுக்குள்ள அடியாட்களை வைத்து மிரட்டின ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் அதிகார மையத்தில் உட்கார்ந்து அவங்க தேவாலயங்களுக்கான பதிவுகளை கொடுக்காமல், அனுமதியை கொடுக்காமல் அதை தடை செய்கிற காரியங்கள் இருந்தது. இப்பொழுது நடத்துகிற கூட்டங்களுக்கு விரோதமாக யாராலும் ஒருவர் வழக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே வழக்கு பதிவு செய்கிற காரியம் உண்டாகிறத கவனிக்கிறோம். அப்போ இயேசுவின் வாயாடி சேனலானது இவ்விதமான வழக்கு பதிவு செய்ததை கண்டனம் செய்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் எவ்வளோ தப்பு செய்யக்கூடியவங்க உடனே எஃப்ஐஆர் போடுறதில்லை, அவங்களெல்லாம் விட்டுறாங்க. குற்றவாளிகளை காப்பாற்றுகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாகிறது. சமீபத்தில் குஜராத்தில் ஒரு அருமையான சகோதரி பல நபர்களால் கற்பழிக்கப்பட்டார்கள். அந்த குற்றவாளிகள் வெளியே வருகிற போது அவர்களை ஜாமீனில் விட்டு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்த ஒரு காரியத்தெல்லாம் நம்ம கவனித்தோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இக்கூட்டங்களை ஒழுங்கு செய்த இந்த குடும்பத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை இந்த இயேசுவின் வாயாடி சேனலானது கண்டனம் தெரிவிக்கிறது. காரணம் என்னவென்றால், நேற்றைக்கு அவர், இன்றைக்கு இன்னொருவர், நாளை நான். அதனால் இதை கண்டுவிட்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன்.